லைட்டாக பீதியாக இருக்கு. ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ. ஸோ நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லணும், அதனால மொத்தமாக தேங்க்யூன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா சில பேரை விட்டுருவேன் நான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்போ 2-3 நாளாக இப்போதான் அடிச்சு விட்டாங்க, திரும்ப அடமலை மாதிரி திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக சொல்லணும்னா 2 பேருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஒன்று ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட், அவங்க தான் வந்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தாங்க, எனக்கும் ஹர்ஷத்துக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. இன்னொன்று அஸ்வத் ப்ரோ. அசோக் ப்ரோ எப்படின்னா, இது அவங்க எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 20 இன்டர்வியூ கொடுத்தாங்க. அந்த 20 இன்டர்வியூலையும் இதை மறக்காம ரைம்ஸ் மாதிரி எல்லாத்துலயும் சொல்லிட்டாரு. அவருக்கு 2 lakh சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது நான் அவரை கொடுத்தேன் அப்படின்னு எல்லா இன்டர்வியூலையும் அவர் சொன்னாரு. அதனால உண்மையிலே ஒரு 2 lakh சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது கூப்பிட்டாரு. இன்னும் சொல்ல போனா நம்ம சேனல் ஆரம்பிச்சு 11வது சப்ஸ்கிரைபர் இந்த மனுஷன் தான் எங்களுக்கு. அதனால என்னைக்குமே அதை நாங்கள் மறக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் தடவை டார்லிங் கதை சொல்றதுக்காக ஆஃபீஸ் கூப்பிட்டாரு டார்லிங். போய் உட்கார்ந்தோன்னு என்னென்னமோ நிறைய பேசினாரு. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, ஓகே, டன், யூ ஆர் த ரைட் கை அப்படின்னாரு. சரி, ஓகே, அப்ப நான் செலக்டா அப்படின்னு கேட்டேன். செலக்ட் தான் போ அப்படின்னாரு. போய் அடுத்த நாள் இவனை கூப்பிட்டு வர சொன்னாரு. சரி, நமக்கு தான் ஒண்ணும் தெரியல, தமிழ் மீடியம்ல இருந்து வந்திருக்கோம், இவன் கொஞ்சம் நாலேஜான ஆள் தானே, அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சவனா, சரி இவனை கூப்பிட்டு போறேன். இவங்கிட்டே அந்த மனுஷன் அப்படிதான் பேசுறான். லைட் வரும், நீ இது பண்ணு. அவனுக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் நாங்களே பிக்ஸ் ஆயிட்டோம். சரி, ஓகே, நம்ம ஒரு ஹாலிவுட் படத்துல நடிக்க போறோம் அப்படின்னு மாதிரி பிக்ஸ் ஆயிட்டோம். சரி, ஹாலிவுட் படம் தானே நடிக்கிறதுக்கு போயிட்டு பார்த்தா ஹாலிவுட் கேமராமேனே எங்க இருக்க உள்ள ஏய் மார்க் எங்க போயிட்டு மார்க்ல நில்றா அப்படின்னாரு. ஓகே, அப்ப ஹாலிவுட் படத்துல தான் நம்ம நடிக்க போறோம்ன்றது முடிவாயிட்டு. ஆனா பாதி நேரங்கள்ல இவங்க 2 பேரும் இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசிப்பாங்க. இதெல்லாம் நான் வந்து உண்மையிலேயே இந்த மேக்கிங், ஜாக்கி சான் படம் மேக்கிங்ல தான் கடைசியா போடுவாங்க. ஒரு கேமராமேனும் ஒரு டைரக்டரும் இங்கிலீஷ்ல பேசுறதுலாம். இதெல்லாம் நான் பார்க்கும்போது உண்மையிலேயே இவன்ட்ட சொல்லுவேன், நிறைய பேசுறாங்கடா, ஆனா ஒன்னும் புரியலடா. அவங்க பேசிப்பாங்க, ஆனா சரி இது சொல்லலாமான்னு தெரியல. பல நேரங்கள்ல வந்து நிக்கேட்ல வந்து சார்ஜ் எடுத்துட்டாருன்னா எங்களுக்கு எல்லாம் பீதி ஆயிடும். அது நான் பரவாயில்ல, சில நேரத்துல பிரதீப் ப்ரோக்கே அது பீதி ஆயிடும். பீதி ஆயிடுச்சுன்னா அவர் கொஞ்ச நேரத்துல அவர் என்ன பேசுறதுன்னு அவருக்கு புரியாது. ஆனா அவருக்கு ஒரு மல்டி பர்சனாலிட்டி இருக்குன்றது நான் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன திடீர்னு ஒண்ணு பேசுறேன், திட்டுவார், ஓகே டாலிங் நல்லா பண்ணு அப்படின்ட்டு போயிடுவார். இப்ப இந்த மனுஷன் அதுக்கப்புறம் வந்து உங்கள இல்ல அவங்கள அப்படிம்பாங்க. சரி, அவங்கள வேற யாரையோ சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்ககிட்ட போய் சொல்லுவாரு, உங்கள நீங்க லைட்லாம் கரெக்டா தான் வச்சுக்கீங்க, இவனுங்கதான் சரியா நடிக்கல அப்படின்ட்டு போயிடுவாரு. சோ இந்த படம் உண்மையில ஆரம்பிச்சது ஒரு மாதிரி ஜாலியா ஆரம்பிச்சது, முடியும் போது ஏண்டா முடியுது அப்படின்னு இருந்தது. ஏன்னா 3 பேரும் நல்லா சோறு போட்டாங்க, சும்மா சொல்லக்கூடாது, டெய்லி கறி கஞ்சி, அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. நம்ம ஆபீஸ்ல அப்படி ஒரு சோறு பண்ணணும்னு ஏஜிஎஸ் பார்த்து நாங்க பல தடவை உயர்ந்திருக்கோம். ஏன்னா இது திரும்பவும் சொல்லலாமான்னு தெரியல, பல வார்த்தைகள் டப் பண்ணி இது பண்ணி கட் பண்ணி பேசி எடிட் பண்ணி நானே பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் வந்து இந்த படத்துல போடும்போது அஸ்வத் வந்து ரீஇன்ட்ரோடியூசிங் அப்படின்னு போட்டாரு. அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு 2 படம் பண்ணோம், சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன் 2 பண்ணோம். அதுல வந்து இட்லி கேட்டா இட்லி இல்லைன்னுவாங்க, தோசை கேட்டா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர மாட்டேங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இங்க போன ஒரே நேரத்துல டாலிங் சிக்கன் இருக்கு டாலிங், மீன் இருக்கு டாலிங். அதுக்கப்புறம் சில நேரத்துல பிரதீப் ப்ரோக்கு டயட் ஃபுட்னு எடுத்துட்டு வருவாங்க. ஆத்தாடி ஆத்தா, அதுல என்னென்னமோ இருக்கும் டாலிங். ஓடுறது போடுறது, பறக்கிறது, தாவறது, நிக்கிறது, நீந்துறது எல்லாமே இருந்துச்சு அவருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் மட்டும் இப்போ வரைக்கும் இருக்கு, இவ்வளவு திங்கிற 5 மணிக்கு உடம்பு மட்டும் உழவு மாட்டேன்ற ஆதங்கம். அப்படி என்ன நல்லா சாப்பிட கேட்பேன், சமோசா தானங்க, ஆமா, உருளைக்கிழங்கு சமோசா தானே, ஆமா, 4 திங்கிருக்கேன், அப்படியே இருக்கீங்களேங்க அப்படின்னு கேட்பேன். ஆனா தெரியல, அவர் வந்து ஒரு மாதிரி பாதி நேரங்கள் எங்களுக்கு குருவா இருந்தாரு, பாதி நேரங்கள்ல நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு. நான் அப்படியே வந்துடுறேன், 2-3 பேர் அப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். அசோக் கூப்பிட்டு கதை சொன்னாரு. சொல்லிட்டு ஷூட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் சொன்ன கதை தான் இப்ப எடுக்கிறாரான்னு எனக்கு இவனுக்கும் பாதி நேரங்கள் சந்தேகம் இருக்கும். நம்மகிட்ட சொல்லும்போது வேற சிலர் வேற எடுக்கிறாரா, அவர் என்ன எடுக்கிறாரோ அதை நடிப்போம், இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. எந்த வாய்ப்பும் இல்லை, அப்ப கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு இது பண்ணதுதான். ஆனா எங்களை முழுமையா நம்பி எங்களை கூப்பிட்டதுக்கு அஸ்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அஸ்வத் வந்து ஃபர்ஸ்ட் கூப்பிடும் போது ப்ரோல ஆரம்பிச்சோம், அப்புறம் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், மாமா மச்சான் ஆனோம். இப்ப என்ன மொழியில நாங்க 2 பேரும் பேசிக்கிறோம் எங்களுக்கே தெரியல. சில நேரங்கள்ல எடுத்தவனையே ஹலோக்கு முன்னாடி ஒரே ஒரு கெட்ட வார்த்தை பேசுறான், ஒத்த வார்த்தை, அதை சொல்லிதான் ஆரம்பிக்கிறானே. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் நாங்க 2 பேரும். அப்படியே தாண்டி வந்தோம்னா ரவிக்குமார் சார் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பயமாவே இருக்கும் செட்ல. ஏன்னா நாங்க காம்பினேஷன்ல எங்களுக்கு நிறைய சீன் இருக்கு. சில நேரங்கள்ல சார் இப்படி நின்னாருன்னா அங்க நிக்க மாட்டோம், நாங்க 2 பேரும் ஓடிடுவோம்.
சரி அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, சூப்பர் ஸ்டாரை வச்செல்லாம் படம் பண்ண வருவா அவரு, இப்படி எல்லாம் வர நாங்க பேசுவோம். சில நேரங்கள் அவர் காலையில ஒரு மாதிரியே மிமிக்ரி பண்றாரு, அவருக்கு முன்னாடி மிமிக்ரி எல்லாம் பண்ணி காமிச்சோம். ஆனா அவர் அதை கண்டுக்கவே இல்லை. நான் அதுக்காக தான் இன்னைக்கு வரும்போது அர்ச்சனை சொன்னேன், மேலே ஏறி ஸ்டேஜ்ல ரஜினி சார் மிமிக்ரி பண்ணு, டக்குன்னு கூப்பிட்டு அடுத்து ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாருன்னு. முதை மறந்துட்டு போயிருச்சு, பரவாயில்ல, தேங்க்யூ. அதனால ரவிக்குமார் சார்லாம் உண்மையிலே நம்ம வெளியில இருந்து நம்ம ஒண்ணு பாக்குறோம், காமன் மேனா நம்ம ஒண்ணு பார்க்கும் போது எவ்வளவு பெரிய லெஜண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஆனா இந்த படத்துல பார்க்கும்போது அப்படி இல்லவே இல்லை. ரொம்ப கூலா, ரொம்ப ஜாலியா எல்லார்ட்டையும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது உண்மையிலே பெருமையா இருந்தது. நான் எங்க அப்பாட்ட போன் பண்ணி சொன்னேன், அப்பா நீ என்ன படையப்பா படத்துக்கு கூட்டு போனில்ல, ஆமா ஆமா அதோட டைரக்டர் எல்லாம் இருக்காருப்பா இங்க அப்படிலாம் சொன்னேன். எங்க அப்பா நம்ப மாட்டேன்ட்டாரு. அவர்கிட்ட நான் கடைசியா ஒரு போட்டோ எடுத்துக்கணும், இந்த ஸ்டேஜ் சாக்கா வச்சு கேட்டுக்கிறேன், சார் எனக்கு ஒரு போட்டோ மட்டும் கொடுத்துருங்க. எங்க அப்பா இன்னமும் நம்பல, நான் படத்தில் நடிக்கிறேன்னா நீ என்கிட்ட வீட்டை நடிக்கிறேன், அங்க போய் நடிக்கிறேன் அப்படின்னாரு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பிரதீப் ப்ரோ ஃபுல் ஜாலி. காலேஜ் படம், காலேஜ்ல என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நாங்கள் அந்த காலேஜ்ல பண்ணோம், ஜாலியா இருந்தோம். நல்ல மனுஷன் உண்மையிலே. எந்த இதுவுமே இருக்கு, நான் அந்த ஸ்டார்டம்ல இருக்கேன், நான் ஹீரோ, இது மாதிரி எந்த இதுவுமே அவர் கிடையாது. அவர் டீம்ல ஒருத்தர எங்களை உள்ள போன அன்னைக்கே சேர்த்துக்கிட்டாரு. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றதா இருக்கட்டும், அவரு பண்ண ஷார்ட் பிலிம்ல ஆரம்பிச்சு இப்போ அவருக்கு நடக்கிற அவரோட கதைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட சொல்லுவார். அது மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு, இது தெளிவா இது என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலாம்னா இதை இப்போ பண்ணிடாதீங்க, இது கரெக்டான குரோத்தா இருக்காது, இதை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க இதை பண்ணணும் இப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பயணியரா நின்று, அது எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு யூடியூபரா அவரை நாங்க ஃபீல் பண்ணோம். ஸோ ஒரு மூத்த யூடியூபர் எங்களுக்கு அடுத்தது அதை அவங்க கொடுத்தாங்க. மித்தபடி எனக்கு இங்க இன்னைக்கு தான் நிறைய பேர்த்த பார்த்தேன், அதனால எனக்கு பாதி பேர்த்த தெரியாது. இதுக்கெல்லாம் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதையும் தாண்டி இந்த பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நீங்க வீடியோ பாத்தீங்க, அந்த வீடியோ மூலமா கொஞ்சமா ஏதோ பேர் கிடைச்சது, அந்த பேர் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறோம். ஸோ 21ஆம் தேதி டிராகன் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. எப்படி யூடியூப்ல பாத்தீங்களோ அதே மாதிரியே தியேட்டர்லயுமே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, தேங்க்யூ டார்லிங். தேங்க்யூ டார்லிங். பட் இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி அப்போ போட்டிருந்தாரு இயக்குனர், இந்த மாதிரி இந்த வருஷத்தோட பெஸ்ட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கோட் பண்றப்போ ஒரு தடவை உங்களை கோட் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. அதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்து அந்த ஸ்டோரியை பார்த்தோம். இன்னைக்கு இப்படி டிராகன் ஸ்டோரியில உங்க ரெண்டு பேரையும் பார்க்கலாம், எங்களோட டார்லிங் பாக்குறாரு அப்படின்றது மட்டும் சொல்லணும். இப்படி இந்த மேடை வந்து நிக்கிறதுக்கு, ஏன்னா படத்துலயும் அவ்வளவு சூப்பரா சக்சஸ் தேடி போற ஒரு ஃப்ரெண்டு, இப்போ ஒரு சம்பளம் காசு இல்லைன்னா கூட ஏன்டா எங்க கிட்ட வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல நண்பரா இருக்கீங்க. ஸோ நட்பை எங்க விஜய் சித்து எப்படி பாக்குறாரு? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இங்கே நிப்பாட்டி இருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு விக்னேஷ்காந்த் மீட் பண்ண வச்சது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. இவ்வளோ பேர் வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இதை என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டது. அதே மாதிரி படத்துலையும் என்னோட கேரக்டர் பேர் அன்பு. நானும் பிரதீப் வந்து பயங்கரமா ஒரு அந்த காலத்துல ஒரு சூர்யா தேவா அப்படின்னா அடுத்த காலத்துல இந்த அன்பு பேர்லாம் ரிவீல் பண்ணலாமா? சொல்லக்கூடாதா? என்ன அங்கேயும் மிரட்டுற, நீ வெளில வாடி. அதனால அதான் பேர் ரிவீல் பண்றேன், என் பேர் அன்பு. அந்த மாதிரியான ஒரு நட்பு இந்த படத்துலையும் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இதை நிறைய இடங்கள்ல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இது வந்து அந்த படமா இருக்கு, இது வந்து இந்த படமா இருக்குன்றது. ஆனா இது நான் பார்த்துட்டேன், அதனால சொல்றேன், நீங்க யோசிக்கிற எந்த படம் மாதிரியும் இருக்காது. இது புதுசா ஒரு நல்ல படமா உங்களை என்டர்டெயின் பண்ற படமா தான் இருக்கும். அதுல நான் ஷியரா சொல்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் உங்க குட்டி பொண்ணுக்கு நான் அனைவருக்கும் வணக்கம். சாரி புரியல. எல்லாருக்கும் வணக்கம். இங்க இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு. ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல இந்த படத்துல என்ன நடிக்க கூப்பிட்ட அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படம் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் கூப்பிட்ட அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் என்ன வச்சு இன்னொரு படம் எடுக்க போற அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிரதீப் ப்ரோ இல்ல ப்ரோ, அடுத்தவங்களை பத்தி சொல்லலான்னு வந்தேன். பிரதீப் ப்ரோ வந்து எப்படி சொல்றது, ஸ்டார்டிங்ல வந்து பேசும்போது ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து பேர் சொல்லி கூட ஆரம்பிச்சாங்க, அர்ஷத் இது பண்ணிக்கோங்க அது பண்ணிக்கோங்கன்னு. அப்புறம் வந்து டேய் நான் சொன்னா கேட்க மாட்டியாடா அப்படின்னு அந்த அளவுக்கு பயங்கர ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அது பிரதீப் ப்ரோவா இருந்தாலும் சரி, அஸ்வத் சாரா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே வந்து இப்ப உண்மையாலே, அதாவது இப்பதான் சார்னு சொல்றேன், எங்க வாட்ஸ்அப் சாட்லாம் பாத்தீங்கன்னா வேற இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. டிராகன்
பெரிய படம். இந்த பெரிய படத்துல கண்டிப்பா நானும் ஒரு ரோலா இருக்கேன் அப்படின்றதுக்கு ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். வேற என்ன பேசுறது இல்ல, மேடைன்னு வந்துட்டா சார், நான் கொஞ்சம் அடக்கமான பையன். ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு ஆமா, ஆசைப்பட்டீங்க. நீங்க அடக்கமான பையனாவே இருக்கு. நான் வந்து கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த அடக்கம்லாம் நாங்க கேள்விப்படலையே. நிறைய டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சீங்க. இந்த மாதிரி கேரவன் வந்து எனக்கு தனியா தான் வேணும், சித்து அவர்களும் நீங்களும் வந்து சேர்ந்தெல்லாம் வரமாட்டோம், அவர் முன்னாடி வரட்டும் அப்புறம் நான் பின்னாடி வரேன், இப்படிலாம் வந்து சொன்னீங்களா? ஆக்சுவலா இதெல்லாம் சொன்னது அண்ணன் தானா இல்ல இங்க மாறிட்டீங்களா? ஓகே, இல்ல அந்த மாதிரி மாட்டுவீங்கன்னு தெரிஞ்சு அங்க போயிட்டாருன்னு இல்ல நினைக்கிறேன். இல்ல அந்த மாதிரி எதுவுமே சார் அப்படி ஏதாவது சொன்னோமா சார்? இல்ல கண்டிப்பா அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுல நம்ம சொல்லி கேட்டுக்க வேணாம். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் சனியே நம்ம வாய் தான், அதனாலதான். ஓகே சார், ரெண்டு பேர்ல யார் டல்லிங் நிறைய டேக் வாங்குவா? ஏன்னா நீங்க அந்த அடிக்கடி இன்டர்வியூஸ்ல சொல்லுவாங்க ஏன்னா இப்படி டேக் வாங்குறீங்க எல்லாம் சொல்லுவேன். ரெண்டு பேர்ல யார் நிறைய டேக் வாங்குனீங்க? இதுக்கான பதில டைரக்டர் சார் தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா ஆக்சுவலா என்னன்னா, நான் ஒரு டேக்ல பண்ணிடுவேன், அவரு தான் ஒரு 6 டேக் கேட்பாரு. அது ஆமா, டைரக்டர் சார் நான் 1 டேக்ல பண்ணிடுவேன், அவர் வந்து இல்லடா கொஞ்சம் இப்படி மாத்தலாம் இப்படி மாத்தலாம் சொல்லி 6 டேக் கேட்பாரு. அதுக்கப்புறம் ஒரு 7 8ன்னு போய் அப்புறம் நிக்கேத் சார் டென்ஷன் ஆயிடும். why should I take the camera man, just lift up அப்படின்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுவாரு. ஆனா நிக்கேத் சார் உண்மையாலே மைக் எடுத்து ரொம்ப சாதுவா பேசுனது இந்த மேடையில தான். ஷூட்ல அப்படி கிடையவே கிடையாது. நான் கூட அந்த சினிமா பார்த்து நல்லா நம்பிட்டேன். இல்ல ஆனா பயங்கர எனக்கு என்னன்னா சார் அதுக்கு முன்னாடி வந்து சூரிய போட்டு பண்ணிருக்காங்க, இன்னும் பெரிய பெரிய படம் எல்லாம் பண்ணிருக்காங்க. கரெக்டா எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் அதுல வேற எது ட்ரைபாடு அந்த மாதிரி போட்டா கூட சாருக்கு பெரிய ஒரு கஷ்டம் இருக்காது. ஷோல்டர்ல தூக்கி வச்சிட்டாரு என்னோட ஷாட். அப்போ நான் வந்து நிக்கணும், ஒரு மார்க் கொடுக்குறாரு, நான் தாண்டி போய் அவர் மடியில விழுறேன். ஏய் ஹியர் மேன் ஹியர் அப்படின்றாரு. சார் 1 மினிட் சார், ஸ்வெட் ஆகுது. அப்புறம் அவர் பார்த்துட்டாரு, ஒரு நிமிஷம் லைட்டா ஆஃப் பண்ணுங்க தம்பி கொஞ்சம் பயப்படுறாப்லன்னு சொல்லி வந்து அவரே எனக்கு ஸ்வெட் எல்லாம் தொடச்சு விட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை, சில், வி ஹேவ் டைம், வி ஹேவ் எவ்ரிதிங் அப்படின்னாரு. ஓகே சார், ஒண்ணுமே புரியல, நான் போயிடுறேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜாலியா ஃப்ரெண்ட் ஆகி லாஸ்ட் நாள்லாம் எனக்கு பேக்கப்னு சொல்லும் போது யாரெல்லாம் எனக்கு கைத்தட்டினாலும் தெரியல, சார் எனக்காக பாட்டு பாடி ஹிப் ஹிப் ஹூரே ஹிப் ஹிப் ஹூரே அதெல்லாம் சொன்னாரு. ஸோ சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். அது நீங்க பேசுறதுலயே வந்து நல்லா தெரியுது, டக்குன்னு வந்து இமிட்டேட் பண்ணி யார் எப்படி பேசுவாங்கன்னு கரெக்டா சொல்லிடுறீங்க, சரியா? ஆனா அஸ்வத் சார் வந்து எப்படி வேலை வாங்கினாரு, ஒரு டைரக்டரா அவர் எப்படி உங்ககிட்ட வேலை வாங்கினாரு, பிரதீப் சாரும் அவரும் எப்படி பேசிப்பாங்க, சித்து அவர்களுக்கு வந்து எப்படி வேலை வாங்குவாரு, இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி காட்டுங்க. பண்ணி காட்டணுமா? பேசி காட்டுங்க. இல்ல இப்பதான் டிஓபி மாதிரியே பேசி காட்டீங்களே, கூட இருந்து அப்சர்வ் பண்ணிருப்பீங்கல்ல. அவங்க வந்து ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப வருஷமா, ஒரு 12-13 வருஷமா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்றனால ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டர் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் கேஷுவலா இருக்கும். மச்சான் நான் இது ஒண்ணு பண்ணிருக்கேன்டா, நான் இது ஒண்ணு பண்ணி, மச்சான் நான் இது ஒண்ணு போடுறேன்டா, நான் இது பண்றேன்டா, ரொம்ப கேஷுவலா பேசிப்பாங்க அவங்க. சோ அதை பார்க்கும்போது உண்மையாலே இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். இங்கேயே இருக்காரு பக்கத்துல, இப்படி ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு இல்லையேன்ற ஃபீல் வரும். அவர் ஃப்ரெண்ட் இல்லைங்க, எங்க அண்ணன். அங்கேயும் அண்ணனா தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இருந்தாங்க. பட் மச்சான் அது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் டெல்லிங். பட் எனிவே தேங்க்யூ டெல்லிங். எங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா, நாங்க பார்த்து ரசிக்கிற 2 பேரை இன்னைக்கு வெள்ளித்திரையில பார்க்க போறோம், ரசிக்க போறோம், கொண்டாட போறோம். அவ்வளவு பெரிய சந்தோஷம். கண்டிப்பா ஒவ்வொரு கைத்தட்டலும் உங்களோட உழைப்புக்காக கிடைக்கிறது தான். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. இன்னும் பல படங்கள் உங்களை பார்க்க டிராகன் ஸ்கிரீன்ல என்ஜாய் பண்ண எங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ அண்ட் லவ். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். டிராகன் படம் February 21st ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் திரையரங்குல பார்த்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல். Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். கேள்வி இருக்காப்பா? சார் இருக்கு சார். நீங்க முடிச்ச உடனே ஒரே ஒரு 2 கேள்வி சார். முடிச்சதுக்கு அப்புறம் ஆமா சார். முதல்ல என் ஜாதியை சேர்ந்த டைரக்டர் அஸ்வத் அவரை பற்றி சொல்லணும். மிஸ்கின் சொன்னது உண்மைதான், ரொம்ப கராரான பேர் வழி. ஆனால் அதில் கொஞ்சம் கூட சிலைக்கவே மாட்டார், கொஞ்சம் கூட டயர்டே ஆக மாட்டார். அங்கே நான் உட்காந்துருக்கிற 2 வாண்டு அதுக்கு கிட்ட கூட போயிட்டு என்ன சீனுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சீனை வந்து ஒவ்வொரு ஷாட்டும் இந்த ஷாட்ல இந்த டைலாக் மட்டும் அப்படி இல்லை, இந்த சீனுடைய டோட்டல் இது வந்து ஒவ்வொரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்கிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும். நான் இப்போ நிறைய படத்தில் நடிக்கிறது எல்லாமே வந்து நியூ டைரக்டர்ஸ் நிறைய பேர்கிட்ட நடிக்கிறேன். ஒருத்தர்கிட்ட ஒரு 2 கற்றுக்கிறேன். அஸ்வத் கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா,
என்னப்பா எப்படி இவர் நம்மள மாதிரி கத்தாம சத்தம் போடாமல் எப்படி இவரால் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தா காரணம் கேமராமேன். அவருக்கு பதில் அவர் கத்தினார். ஆனால் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், சரி நம்ம இனிமே வந்து மிஸ்கின் மாதிரி ஒரு கேமராமேனை வச்சிடணும், அப்போ நம்ம கத்த வேணாம் அப்படின்னு. ஸோ நல்ல ஒரு உழைப்பாளி. அவருடைய முதல் படமும் நான் பார்த்தேன், இந்த படமும் வந்து அவர் கதை சொன்ன விதம் மட்டும் இல்லை, அந்த கதையிலே வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல ஒரு ரியாலிட்டியான ஒரு நேச்சுரலான ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் மாதிரி இருக்கும். எல்லாரையும் போய் சேரும், என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆல் தி பெஸ்ட் அஸ்வத், காட் பிளஸ் யூ. அடுத்தது ப்ரொடியூசர்ஸ். நான் இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன், தூரத்துலேருந்து தான் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய நல்ல படங்கள். பட் என்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு டீம் தான் அங்கே அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணது. முதல்ல இருந்தே எனக்கு ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேனப்பன் என்கிட்ட இருந்தார், அவருக்கு இருந்தார் வெங்கட், மாரியப்பன், இவங்கெல்லாம் வந்து என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. அதுக்கப்புறமா அங்கே போனாங்க. அந்த கம்பெனி மிகப்பெரிய லெவலில் வந்து இருக்குது. இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள், நிறைய வெற்றிகளை கொடுங்க, வெற்றி படங்களாக கொடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஒரு ஹீரோ பிரதீப் வந்து டைரக்டராக இருக்கும்போது நான் கோமாளி படத்தில் நான் நடிச்சிருந்தேன். நான் இப்போ பார்க்கும்போது நானும் ரவியும் பேசிப்போம், என்ன இந்த மனுஷன் வந்து சாப்பிடவே மாட்டாரு, தூங்குவாரான்னு தெரில, அவ்வளோ உழைப்பார். அங்கேயே ஸ்பாட்லேயே உட்காந்துட்டு நிறைய வேலை வாங்குவார் எல்லாரையும், அப்படியும் ஒரு அப்படியே டோட்டலாக கான்ட்ராஸ்டாக நான் இந்த படத்தில் நடிகராக பார்க்கும்போது இருந்தது. என்னன்னா அவர் பாட்டு சைலண்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு நானே கேட்பேன், என்ன ஒன்று அந்த மாதிரி பார்க்க முடியலையே அப்படின்னு. ஏன்னா சாப்பாடு கூட அந்த கிண்ணத்தில் போட்டு கொண்டாந்து லஞ்ச் டயத்தில் கொடுத்துருவாங்க. பிரதீப் படத்தில் நடித்தா மட்டும் பிரேக்குன்றது ஒன்று இருக்கவே இருக்காது வாழ்க்கையில். அந்த யூனிட் கேட்டால் பிரேக்கா, அதெல்லாம் மறந்து பல மாதமாச்சு சார்ட்டுவாங்க. இந்த பிரேக்கே விடாமல் அவர் மட்டும் எல்லோரும் போய் சாப்பிட்டுவாங்க அப்படின்ட்டு அவரும் கேமராமேனும் ஒரு கிண்ணத்தில் சாப்பிட்டுட்டு அப்படி வேலை பார்ப்பாங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர், அவ்வளோ கோபமும் வரும், எல்லாம் வரும். அப்படின்றவர் அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருந்தார். மிஸ்கின் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப இதாக இருந்தது, அதாவது டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் அது வந்து ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி டயத்துக்கு வர்றது, கூப்பிட்ட உடனே திரும்பி பார்த்தா அங்கே ஆர்டிஸ்ட் இருக்கிறது. டைரக்டர் என்ன சொன்னாலும் சரி சார் ஒன் மோர் சின்ன மிஸ்டேக் தான் இருக்கும், அதை வந்து டப்பிங்கில் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் டைரக்டர் வந்து இல்லை இங்கேயே பண்ணிவிடு அப்படின்னு சார். நான் நினைப்பேன் ஒருவேளை டப்பிங்க்கு ஒரு போக மாட்டார் போல் இருக்கு, அதனால் தப்பாகவே எடுத்துட்டா என்ன பண்ணுறது. அதனால் ஆனால் டப்பிங்லேயே அவர் உட்காந்துருப்பார் டைரக்டர். ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட நல்லா கொஞ்சம் கூட அதை ஃபீல் பண்ணாமல் நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு. இது வந்து நான் பெருமைக்கு சொல்லலை, நீ இது எப்பவுமே அப்படி இருக்கணும். ஏன்னா 50 வருஷம் கழிச்சு இன்றைக்கும் ரஜினி சார் அப்படி தான் இருக்கார். ரஜினி சார் உங்களை மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் நடக்கும்போது தான் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக அவர் மண்டையில் ஏற்றிக்கிட்டுப்பார், கரெக்ஷன்ஸ் சொல்லுவார், நல்லா இல்லைன்னா மாற்றிப்பார், அப்புறம் நம்மளை மாற்றினா நல்லா இருந்ததுன்னா ஏற்றுப்பார், அந்த மாதிரி நிறைய பண்ணுவார். ஆனால் ஸ்பாட்டுன்னு ஒன்று வந்துச்சுன்னா, சார் இல்லை சார் ஒரு அரை ஸ்டெப்பு முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கூட மறுபடியும் ஒன் மோர் பண்ணுவார். எல்லா விஷயத்துக்குமே என்ன டைரக்டர் சொல்கிறார் அதுதான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்பவும் அதே மாதிரி பண்ணுங்கள். யூ வில் பி வாட் சம்ஒன் உலகறிய, இப்போவே உலகறிய ஒரு நடிகராக இருக்கீங்க. இயக்குனர் ஆக மறுபடியும் மறந்துடாதீங்க. அது வந்து ஐ லவ் தட் ஃபிலிம். அந்த கோமாளி நீங்கள் பண்ணும்போது, அந்த சீன்ஸ் சொல்லும்போது, அந்த படத்தில் அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஏன் இவர் நடிப்புக்கு வந்துட்டாருன்னு யோசித்தேன். ஆனால் நடிப்பும் பண்ணுறீங்க. ஸோ அதையும் சைடு பை சைட் பண்ணுங்கள். அப்புறம் ஹீரோயின்ஸ் 2 ஹீரோயின்ஸு, ஒரு ஹீரோயின் தான் என் கண்ணில் காமிச்சாங்க. எனக்கு பொண்ணுன்னு சொன்னாங்க. அவர் ஒரு ஷாட்டோ 2 ஷாட்டோ ஒன்றா நடித்தோம். பட்டு ரொம்ப நல்ல அனுபவம். நான் ஹைதராபாத்தில் இங்கெல்லாம் நடித்தது. தேங்க்ஸ் ஸ்வத் அண்ட் தேங்க்ஸ் AGS. See you again பிரதீப். எப்படி வேணாலும்
அந்த நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி சார். நீங்க எவ்வளவு ரசிச்சிருக்கோம் அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி ஒரு படம் கெரியர்ல பண்ணோம் அப்படின்னு அத்தனை ஆக்டருக்கும் ஆசை இருக்கும் சார். இப்போ நீங்க இப்படி ஒரு டீம் பிரதீப் ப்ரோ ஹீரோவா நடிக்கிறாருன்னா சாரோட படம் ஏதாவது ஒரு படம் ரீமேக்கோ இல்ல பார்ட் 2 அப்படின்னா எந்த ஒரு படம் சார் சொல்லுவீங்க? பிரதீபுக்கா? ஆமா சார், உங்களோட படங்கள்ல. பிஸ்தா. வேற மாதிரி. சரி, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். சோ தமிழ் சினிமால வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எங்களுக்கு ஞாபகம் வருது வந்து என்றென்றும் நன்றியுடன் கே.எஸ். ரவிக்குமார் அப்படின்ற ஒரு டைட்டில் கார்டு பார்த்தாலே சூப்பரான படம் அப்படிங்கறதா. சோ இப்ப வர படங்கள் இந்த ஜான்ரா ஃபிலிம்ஸ்ல வந்து இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி டிராகன்ல ஃபேமிலி வேல்யூ அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி படங்கள் வர்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, காலங்கள் மாற மாற அதுவும் என்ன எப்படி போதோ அதே மாதிரிதான் நம்மளும் போகணும். அது வந்து ஒரு வளர்ச்சி தான். இன்னைக்கு ஃபிலிம்ன்றது இன்னைக்கு எப்படி டிஜிட்டலாக மாறிச்சோ அதே மாதிரி அவங்க தாட்ஸு கூட வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சில சீன்ஸ் எல்லாம். இப்போது நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க புஷ்பா 2 வந்து என்னையா இப்போ பழைய கண்டென்ட்டுப்பா அப்படின்னாங்க. நான் நேற்று தான் பார்த்தேன். கண்டென்ட் பழசாக இருந்தாலும் சீன்ஸ் எல்லாமே புதுசு புதுசாக இருந்தது. அதுனா அதனுடைய வெற்றிக்கு வந்து ஒரு அந்த மாதிரி கண்டென்ட் என்னதான் இருந்தாலும் அம்மா தான் அப்பா தான் அந்த மாதிரி தான் இருக்கும். சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அது சீரியலில் எப்படி சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது, இந்த படத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது, நம்ம புதுசாக வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி இன்றைக்கி இந்த படத்தில் கூட சில சீன்ஸ் இருக்குது நான் பார்த்தது. அந்த கிளைமேக்ஸ் கிட்டெல்லாம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்த மாதிரி இருந்தாலும் அந்த சீன் புதுசாக இருக்கும், கண்டென்ட் புதுசாக இருந்தாலும். ஸோ தட் வாஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. அதுதான் இன்னைக்கு டெல்லிங் எப்படி இருக்கோ அதுதான் படம். அது மாதிரி அது கூட நம்ம போக வேண்டியதான். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். பிப்ரவரி 21 நாங்கள் அந்த பிளாக் பஸ்டர் பார்க்க சார். வேற லெவல் எனர்ஜி சார். தேங்க்யூ. இன்னைக்கு நான் அதுவும் கெட்ட வார்த்தை பேசல. ஒரு கொம்பு அறுத்து எடுத்துட்டாங்க, அதனால ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கு. ஆக்சுவலாக நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஒரு 1 year I want to take a sabbatical leave on the stage from the stage or whatever fuck it is. சார் பட் ஆனால் 3 பேருக்காக இந்த மேடையில் வர வேண்டியிருந்துச்சு. ஒன்று வந்து நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அகரம் சாரோட. He never behaved as a producer. He behaved as my father actually. He loved my film. He loved every process of my filmmaking. அந்த படம் பெருசாக அவருக்கு வந்து பிரேக் ஈவன் தான் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் சொல்லுவார், என்னுடைய கம்பெனியில் எடுத்த பெஸ்ட் படம்னு சொல்லுவார். ஸோ அவருடைய அன்புக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அவருக்கு. அவர் வந்து ஒரு மிடாஸ் டச் மாதிரி, வாட் எவர் ஹி டச்சஸ் இட் வில் பி அ ஹிட் ஃபிலிம். அந்த மிடாஸ் டச்சிலேருந்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காரு, ரொம்ப எக்ஸ்ட்ரானரி சில்ட்ரன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஜில் இந்த 2 குழந்தைங்க ஒர்க் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட எவ்ரிடே தே கம் டு தி ஸ்பாட்டு வந்து பார்த்து ஒரு 8 hours உட்காந்து என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு the support they gave for the encouragement to the அஸ்வத்தோ எல்லாருக்குமே ஃபென்டாபிளஸ். அந்த 2 குழந்தைகளுக்கும் இந்த வாழ்த்துக்கள். அப்பா உங்கள்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காரு, நிச்சயமா நீங்க நல்ல படங்கள் எடுப்பீங்க, என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து பிரதீப், கடைசியில் வரேன்டா உனக்கு. பிரதீப் வந்து ஒரு ப்ரூஸ்லி அவன் ஆக்சுவலா. இன்னும் அவன் எதுவும் ஃபைட் படம் பண்ணலை, ஒருவேளை என்கிட்ட பண்ணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமாவில் வந்து ஒரு யங் ஸ்டாரை நான் பார்த்தேன் ஆக்சுவலா, ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார் ஆக்சுவலி. அது வந்து லக்காலையோ யார் பின்னாடி இருந்து புஷ் பண்ணியோ அப்படிலாம் வரல. இஸ் ஸ்வெட் இஸ் ஆஸ் அப் ஆக்சுவலி. He came out with a bang. And next படம் பிக் பேங். அதுக்கப்புறம் ஆக்டரா அந்த படத்துல வந்து
ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக நான் பார்க்குறேன். அவனுக்கு நான் தான் ஆன்டகானிஸ்ட், நான் தான் வில்லன் இந்த படத்தில். அவனுக்கு நான் நல்ல வில்லன் ஆக்சுவலாக. ஸோ எனக்கும் அவனுக்கும் நாங்கள் நிறைய சீன்ஸ் வரும்போது நாங்கள் இன்டராக்ட் பண்ணி பேசுவோம். இஸ் அ மோஸ்ட் டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் அவன் ஆக்சுவலாக. ஒரு வெரி டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட். இன்னைக்கு இருக்க நிறைய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஒரு கிளாப் பண்ணுவோமா? நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றேன். ஒரு டைரக்டரா எனக்கு தெரியும், நாட் தட் மெனி பீப்புள் ஆர் வெரி டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆக்டர்ஸ். ஒரு 4 படம் வந்தவொடனே ஈகோ வந்துடும். அப்புறம் ரசிகர் மன்ற தலைவர்கள் பாலெல்லாம் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் உயரமே ஆகாம 2 அடி வளர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நுனிநாக்கு ஆங்கிலம். அப்புறம் 200 பேர் பின்னாடி வருவாங்க, எதுக்கு வராங்கன்னு தெரியல. then they forget actually. But on the spotல மோஸ்ட் ஹம்பிளஸ்ட் ஆக்டரா நான் அவனை பார்த்தேன். என் தம்பி இருக்கான் விஜய் சேதுபதி, அது இந்த இடத்துல பேசக்கூடாது, நான் ட்ரெயினில் பேசிக்கிறேன். அவன் ரொம்ப ரொம்ப ஹம்பிளா. இப்போ வேற யாராவது பெரிய ஆள சொன்னா சொல்லுவாங்க, உடனே அடுத்த படத்துக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக பேசுறாங்க. ஒரு வெங்காயமே வேணாம், டே பிரதீப் எனக்கு படம்லாம் கொடுக்க வேணாம் நீ. ஒரு கேரக்டர் ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ் அப்படிம்பாரு ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி. அதை படிச்சிருக்கானு தெரியல, நான் படிச்சிருக்கேன். பட் ஆனால் அவன் வந்து வெரி ஃபியூ புக்ஸ் ஹி ஹஸ் ரெட் ஆன் ஃபில்ம் மேக்கிங், லைக் சேவ் த கேட் அந்த மாதிரி 2-3. ஸோ ஹீ இஸ் ஸோ மெட்டிகுலஸ் அபவுட் திஸ் கேரக்டர். அவன் டயலாகு இட் வாஸ் வெரி அஸ்டவுண்டிங் டு பி வித் ஹிம் ஆக்சுவலி. எனக்கு இந்த ஒரு சின்ன ஏஜில் இவ்வளோ ரசிகர்களை வந்து அவன் எப்படி, நான் நிறைய அவனை பற்றி அசிஸ்டன்ஸ், எங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் பேசியிருக்கேன் ஆக்சுவலாக. நான் சொல்லும்போது அசிஸ்டன்ஸ் நம்ப மாட்டாங்க அசிஸ்டன்ஸ், ஏன்னா அசிஸ்டன்ஸ் என்னை விட திமிரு பிடிச்சவங்க. அவன் இல்லைடா அவன் ரொம்ப பிரைட் ஃபெல்லோடா, அவனுக்கு ரொம்ப இருந்தான். சார் என்ன சார் சொல்கிறான், என்ன பெரிய வெங்காயமா சார் அப்படிமா? இல்லைடா வெங்காயம் தான் அவன் வந்து அவனோட டெடிக்கேஷன் நான் பார்த்தேன்டா. அப்புறம் ஒரு 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 குசாட்டிக் சென்சிபிலிட்டி அவன்கிட்ட இருக்கு. ஒரு சென்சிபிலிட்டி, ஒரு மாதிரி சென்சிபிலிட்டிடா அது வந்து அவன் டெவலப் பண்ணியிருக்கான். ஐ திங்க் இஸ் கோயிங் டு ஸ்கேல் ஹைட்ஸ். அவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தம்பியோட ஒரு நாள் அவங்க கூட ஒர்க் பண்ணேன். ஸோ ஐ திங்க் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் நிறையா ஆஸ் அன் ஆக்டராக. சூப்பர்டா, பியூட்டிஃபுல்டா, லவ் யூ. உனக்கு நீ 200 வருஷம் வாழணும். நீ ரொம்ப நல்ல பையன், இதே மாதிரி இருடா, இன்னும் ஒரு 50 வருஷம் ஆனாலும் அப்படியே இருடா. உனக்கு வெற்றிகள் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும் உனக்கு ஆக்சுவலாக. I know that you are a very good-hearted fellow actually. I know that. It's very, very rare in cinema actually. You have to understand and nurture it. Then Ashwath was a very terrible director to work with actually. ஏன்னா அஸ்வத் வந்து 2 விதமாக அட்வைஸ். அஸ்வத் வந்து எப்படின்னா வந்து ஸ்பாட்டில் இருக்கும்போது ரொம்ப டிக்டோட்டரியலாக இருப்பான். அதாவது வந்து ஒரு டயலாக் பேசும்போது கூட நானும் பிரதீப் நாங்கள் கேள்வி பண்ணிப்போம். பிரதீப் லைட்டாக மிஸ் பண்ணுவான். உடனே வந்து இல்லை அப்படி பேசக்கூடாது, இப்படி பேசு, இந்த வார்த்தையை இங்கே பேசு அப்படிமா. அப்புறம் நடக்கும்போது ஒரு ஸ்டெப்பு விட்டு 2 ஸ்டெப் இப்படி போகக்கூடாது, ஒரே ஸ்டெப்பு தான் அப்படிமா. நாங்கள் 2 சிரிச்சுப்போம் ஆக்சுவலாக. பட் நாங்கள் 2 பேரும் டேரக்டர்ஸ், எங்களுக்கு தெரியும் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் அப்படி தான் இருப்போம். ஸோ ஒரு டேரக்டர் அப்படி தான் இருப்போம். நடிகராக இருக்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. டேரக்டராக இருக்கும்போது அந்த ப்ராசஸ் வந்து we cannot enjoy, but we have to understand actually. So such a hard working, very smartest guy. ரொம்ப சிம்பிளா அந்த படம் ஹிட் ஆகும். படம் பெரிய ரொம்ப எகிரி குச்செல்லாம் அப்படிலாம் பண்ணணும்னு இல்லை, ரொம்ப சாதாரணமாக அந்த படம் ஹிட் ஆகும். ஏன்னா இந்த படத்தில் ஒரு அழகான மாரல் சொல்லியிருக்கான். ஒரு மாரல், அதாவது இந்த காலத்து இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய, இந்த காலத்து இளைஞர்களுக்கு எப்படி சொல்லணுமோ அந்த மெத்தட்ல ஒரு மாரல் சொல்லியிருக்கான். ஸோ இட்ஸ் a ஸ்டோரி, இட் இஸ் நாட் a சிம்பிள் ஸ்டோரி, இட் இஸ் a deeply ingrained in morality. எனக்கு அதனால தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு காலேஜ் பையன் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்றத அவன் அனுபவத்தை வச்சு வீவ் பண்ணி சொல்லியிருக்கான். ஸோ இட் இஸ் a very very important film. சொன்ன விதம் வந்து ரொம்ப ஹாப்பியா, என்னை மாதிரி சீரியஸாக சொல்ல மாட்டான். எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு லஞ்ச் சாப்பிட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரு தலையாவது ஒரு லஞ்ச் பாக்ஸ் மேலே இருக்கணும், இல்லைன்னா லஞ்ச் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. பட் அவன் ரொம்ப கூலாக நிறைய பெண்கள்லாம் வச்சு ரொம்ப ஹாப்பியாக சொல்லியிருக்கான். இட்ஸ் a methodology, different methodology. But he's a very very meticulous director. டைரக்ட் பண்ணும்போது நிறைய டேக்ஸ் வாங்குவான். அதுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் டப்பிங்ல போயிட்டு அப்பா ஃப்ரீயா போனா டைரக்ஷனோட டப்பிங்ல நிறைய டேக் எடுத்தான். நான் வந்து ஒரு 4 டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு நிறைய ஊர்கள், காரைக்குடி, திண்டுக்கல், மதுரை, மெட்ராஸ், யூரோப்லாம் நிறைய போயிட்டு வந்திருக்கேன்னா. ஆனால் அவன் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிக் கொடுப்பான். சார் இங்கே வாங்க அப்படின்றத
இங்க வாங்கன்னு சொல்லுங்க. நான் சொல்லுவேன் இங்க வாங்க. இல்ல சார் அப்படி சொல்லக்கூடாது, இங்க வாங்க அப்படி சொல்லுங்க சார். எனக்கு ஒன்றும் டிஃபரன்ஸே புரியாது. கடைசியில் அவன் சொல்ல நான் திருப்பி ரிப்பீட் பண்ணி அவன் சொன்ன மாதிரி இங்க வாங்க அப்படின்றேன். ஆக்சுவலா அந்த அளவு மெட்டிகுலஸ். இது ஏன் சொல்ல வரேன்னா, see these are all strengths. இதை ஏன் நான் ஹைலைட் பண்ணி பேசினா, these are all strength. நீ கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கணும். you're going to scale heights again. பட் என்னன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, அடுத்து உடனே இன்னொரு ஜாக்பாட் அடிச்சிட்டேன், சிம்புக்கு படம் பண்ணிட்டேன். மை அட்வைஸ், ஏன்னா ஏன் சொல்றேன் அட்வைஸ் சொன்னா, என்னுடைய நிறைய லெக்சர்ஸ் வந்திருக்கான். அதை வந்து ரொம்ப ஹம்பிளா என்கிட்ட சொல்லியிருக்கான். உங்க இன்டர்வியூஸ் உங்களுடைய லெக்சர்ஸ் எல்லாம் நான் கண்டினியூஸா வந்து பார்ப்பேன் சார், பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸா சொன்னா. நான் என்ன பண்ண சொல்றேன்னா, இப்ப யூ ஆர் வெரி வெரி டேலண்டட் மேன். த ஸ்டோரிஸ் விச் யூ ஆர் டெல்லிங் இஸ் டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். ஆனா ஐ வாண்ட் யூ டு ஹேவ் அ பிக் லீப் into an extraordinary storytelling, because you have to live up to that. You have a greater talent. You please understand that. அவனுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க. இந்த படம் வெற்றி படம், அடுத்த படமும் வெற்றி படமா தான் இருக்கும். ரொம்ப சென்சிபிளா ஒர்க் பண்றான். இதை நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து புரிஞ்சுக்கணும். அவன் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கரா இருந்து, ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு, கிராஜுவேட் படிச்சுட்டு வந்து சினிமா மேல பேஷனா இருந்துட்டு ரொம்ப அழகா எப்படி கதை சொல்லணும்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலா நாங்க ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு வந்து 6 பதில் வச்சிருக்கோம் ஒவ்வொரு கேள்விக்கு. ஸோ இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு ஒர்க் வித் ஹிம். வேற என்ன பேசுறது, கான்ட்ரவர்சியெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைமும் இல்லை, நான் சீக்கிரமா போறேன். பேட் கேர்ள்னு ஒரு படம் வரவே இல்லை. அதை வந்து அமுக்கிட்டோம். அதுக்கு பல காரணம் சொல்லிட்டோம். அந்த பேட் கேர்ள் எடுத்தது ஒரு பெண். அது பல காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு போராட வேண்டிய காரணம், அதுக்கு வந்து எல்லாமே சொல்லலாம். ஆனா ஒரு பெண் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை வெளியே வரவிடாம ட்ரைலர் வந்ததுனால அந்த படத்தை கீழே போட்டு அமுக்கிறது வந்து இட் இஸ் சோ அன்ஃபேர். இங்க நம்ம ஒரு நல்ல படத்துக்காக உட்காந்து, ஜாலியான படத்துக்காக எல்லாரும் கை தட்டுறோம். ஒரு பெண் உள்ள உட்காந்து கலங்கிக்கிட்டே உட்காந்துருக்கா. எனக்கு அது மனசாட்சியை உறுத்துது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் திஸ். ஐ வாண்ட் டு ரெக்கார்ட் திஸ். ஸோ சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து, ஈவன் பொலிட்டிஷியனோட பேசி, அதை கட் பண்ண வேண்டிய இடத்த கட் பண்ணி சென்சார் பண்ணி அந்த படத்தை திரைக்கு கொண்டாடணும். ஒரு பெண் டைரக்டர் ஆகணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 40 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு ஒரு பெண் டைரக்டர் தான் வரா. அந்த பெண் வரணும். அந்த படத்துல நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா எக்ஸ்ட்ராடினரி ஃபில்ம் மேக்கிங் அந்த படத்துல நான் ட்ரைலர்ல பார்த்தேன். ஸோ வி ஹாவ் டு, இட் இஸ் நாட் தட் வி ஷுட் டாக் அகெயின்ஸ்ட் பீப்புள், பொலிட்டிஷியன்ஸ் ஆர் சம்திங். அவங்க சொல்றது நியாயம் இருக்கும். பட் எல்லாருமே கருணையோடு நினைத்து பார்த்து, அந்த பெண் குழந்தை ஒரு படத்தை செய்திருக்கிறாள், அந்த படத்தை வெளிவரதுக்கு நம்ம எல்லாரும் கெஞ்சி கேட்டுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இட்ஸ் அ கிரேட் ஈவினிங். அவ்வளோதான். ஐம் கெட்டிங் போர்ட். ஐம் லீவிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் ஒரே ஒரு உங்க பெர்மிஷனோட ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். கேள்வியா? ஆமா சார். அங்கே காட்டுறீங்க. ஓகே சார், நீங்க இப்ப ட்ரெயிலர்ல பயங்கரமான பிரின்சிபலா வந்திருப்பீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டையும் பார்த்த உடனே உங்க டாப் ஆஃப் த மைண்ட்ல ஏதாவது ஒன்று தோணும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட போட்டோ போறோம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லலாம் சார். டாப் ஆஃப் த மைண்ட்ல ஒரு கெட்ட வார்த்தையில சொல்லிட்டு போறேன் சார். அதான் நீங்க ஸ்டார்டிங்ல சொல்லிட்டீங்களே சார் ஒரு வார்த்தை. பார்த்தலாமா சார்? பொறுக்கி, இனிய பொறுக்கி. ஓகே சார். பெரும்பொறுக்கி, இனிய பெரும்பொறுக்கி. இன்க்ரீஸ் ஆகிட்டே போதே சார். இவளை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என் படத்துல. நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது. ரொம்ப அழகா இருந்தாங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் மிட் ரேஞ்சில் வேணும். ரொம்ப டவுன் டு எர்த்தா பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி வேணும். அவ ரொம்ப அழகா இருந்தா, அதனால ரிஜெக்ட் பண்ணேன். சாரி டி. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? யூ வாண்ட் மீ டு சே இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி? ஓகே, இட் டசன்ட் மேட்டர். யாருன்னு கேட்பாரு. இதெல்லாம் ஒரு ப்ரிப்பரேஷனா சார்? என்ன நீங்க ஏதோ நான் இதெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறேன். டேய், சோ கைண்ட் ஆஃப் யூ சார். थैंक यू. என்ன விட ஒரு நல்ல ஒரு பாப்பீங்க பாருங்க. டேய் மாத்திர. ஓகே, இல்ல அந்த பையனை பத்தி சொல்லிடுறேன். ஒரு சினிமால நடிகனுக்கு நம்ம வந்து ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, இப்ப வந்து ஒரு காம்பேர் பண்றதுக்கு ஃபேன்ஸ் இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். थैंक यू சார். ஓகே, சீக்கிரம் மாத்திரு. ஒரு கண்ணு தெரியாத மான்ஸ்டர். இந்த சினிமால ரொம்ப கம்மியே நல்லவங்க இருக்கிற இடத்துல, நிறைய கெட்டவங்க இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா சினிமா விட்டு வெளியே போக போற ஒரு டைரக்டர் சார்.
அந்த Thank you so much. இல்ல சார் அந்த வார்த்தையை எங்களால் கண்டிப்பா ஏற்க முடியாது. Thank you, சினிமா thank you. ரசிகரா கண்டிப்பா ஒரு பெரிய கைத்தட்டல் சாருக்கும் இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்றது Thank you, ஆசை. sir. Thank you. நன்றி. Loads of love to you, sir. Thank you.